நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மணிமாஸ். இந்த ஃபோட்டோ தெரிய மாதிரி அழகாக எடிட் பண்ணணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் பிக்சார்ட் ஆப் ஏற்றிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, ஆப்பில் போனீங்கன்னா கீழே இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது அதை வந்து ஹரிசாண்டல் லெவலில் வந்து க்ராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் வீடியோ சுத்தமாக புரியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் ஓட்டாமல் பாருங்கள். அடுத்தது உங்கள் நேம் என்ன நேம் வேணுமோ அந்த நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு கேபிட்டலில் சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன், லைட் ரெட்டு. அடுத்து ஷேடோ இருக்குது பாருங்கள். ஷேடோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க பாசிபிள்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்டூடெண்ட் அது பேக்ரவுண்டில் வந்து பிளாக் கலர் லைட்டாக தெரியும், அவுட்டர் மட்டும் அது மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பெருசாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெருசாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பெருசாக வச்சதுக்கப்புறம் திருப்பி டெக்ஸ்ட் கொடுத்து வேறு என்ன நேம் வேணுமோ இந்த மாதிரி சின்ன நேம், மணி, அப்புறம் மாதம், அந்த மாதிரி உங்கள் நேம் எந்த நேம் இருக்கோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஷேடோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேம் வந்து குட்டியாக வச்சுக்கோங்க. சின்ன மற்ற லெட்டர்ஸ்லாம் அந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் நேம் ஃபுல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பிக்சாரில் க்ராப் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னா அதை பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ எடுத்துக்கோங்க. ஷேர் கொடுத்து அப்படியே பிக்சார்ட் ஆப் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆப் வந்துடும். அதுக்கப்புறம் கட் அவுட்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே இந்த மாதிரி லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் தேவையில்லையோ அங்கெல்லாம் வந்து எரேஸ் ஆப்ஷன் கொடுத்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டரில் எங்கன்னா எரேஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பி ப்ரெஷ் கொடுத்து ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கட்டான பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ எடுத்து ஆட் ஃபோட்டோ கொடுத்து இப்போ கட் பண்ண ஃபோட்டோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க ஃபோட்டோவை லைட்டாக. இந்த மாதிரி பெருசாக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே இதை பாருங்கள். பிளெண்டு கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் எரேஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ, அதாவது ஃபோட்டோக்கு உள்ளே மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அவுட்டரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட்டரில் மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் சைடில் எங்கேயாச்சும் இருந்தால் அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி லைட்டாக வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ. தேவையில்லாதான் இந்த மாதிரி சின்னதாக எரேஸ் கொடுத்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ. இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறமா கீழே நான் வந்து லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த மாதிரி லைட் வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பிளெண்டுன்னு கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அங்கே வச்சுக்கோங்க. கீழே ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஒப்பாசிட்டியை. அதுமாதிரி உங்கள் நேமுக்கு மேலே எங்கெல்லாம் வைக்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் எல்லாத்துக்கும் பிளெண்டுன்னு கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இது ஏன் வைக்கணும்னா அதுமாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்காக தான் வைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆடுன்னு கொடுத்து இந்த
விங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க, பிளெண்டர் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் எரேஸ் கொடுத்து உங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக எரேஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா கீழே டிக் கொடுத்துக்கோங்க. கீழே பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அவுட்டருக்கு ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சு இன்னும் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா வீடியோ எடிட் பண்ண மாதிரி போடணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது மாதிரி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.